இந்த வீடியோ கனத்த இதயத்துடன் ரெக்கார்ட் பண்ணல, மகிழ்ச்சியாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அதிமுகவில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அண்ணன் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில இருந்தும் அவர் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு. அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நீங்க பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் அண்ணன் தான். 2016 6 சட்டமன்ற தொகுதியில 2 வந்து ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வந்த எல்லா தேர்தலையும் விஜயபாஸ்கர் அண்ணனை தவிர வேற எந்த சட்டமன்ற தொகுதியிலுமே வந்து அதிமுக வின் பண்ணது கிடையாது. விஜயபாஸ்கர் அண்ணன் வந்து லீடர்ஷிப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்களுடைய லீடர்ஷிப்பை வந்து சுட்டி காட்டி பேசியிருந்தாரு. அப்போ விஜயபாஸ்கர் அண்ணன் வந்து ஒரு மாவட்ட செயலாளரா தொடர் தோல்வியை வந்து இந்த இடத்துல சந்திச்சிருக்காரு. இத்தனைக்கும் அவர் யாரை வேட்பாளராக சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காரோ அவரை தான் வந்து வேட்பாளராகவும் நிற்க வச்சிருக்காங்கன்ற ஒரு தகவல் இல்லாமல் வருது. இவர் சொன்ன வேட்பாளரையும் போட்டு இவரை மாவட்ட செயலாளரும் போட்டு தொடர் தோல்வியை வந்து அதிமுக அந்த இடத்துல வந்து சந்தித்திருக்கு. ஒரு மாவட்ட செயலாளராக தன்னோட வேலையை சரியா செய்யாதனால தான் இந்த தொடர் தோல்விக்கு காரணம்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் அண்ணன் ஒத்துப்பாரா? இவங்க சரியா வேலை செய்யாம பொதுச் செயலாளர் மேல ஒரு பழிய சுமத்தி கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி பேசிட்டு தொண்டர்கள் மத்தியில இவங்களுக்கு இருந்த மரியாதையை இவங்களே தான் கெடுத்துக்கிறாங்க. நேத்திக்கு விஜயபாஸ்கர் அண்ணன் வந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் அதே தொகுதியில அதே புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய இடத்துல பட்டாசு வச்சு கொண்டாடினதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இப்பயும் சொல்றேன், அதிமுகவில் இருக்கிற உண்மையான தொண்டர்கள் யாருமே எந்த கட்சிக்கும் போல அதிமுகவில் தான் பயணிக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற நிர்வாகிகள் இருக்கிற வரைக்கும் அதிமுகவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை.